வணக்கம் தமிழர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். கடைசி நாள் கதிர் நர்மதா அவங்கள நம்ம இன்னையோட பார்த்து முடிக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே திங்கக்கிழமையிலேருந்து மணமகளை வா சீரியலில் கதிர் நர்மதா அவங்கள நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இன்னையோட இந்த சீரியல் முடிவரை போகுது. ரொம்பவும் ஹாப்பி என்டிங்கோட ராஜசிங்கம் அவர்கள் கடைசியாக தன்னோட ஞாபகங்கள் திரும்புறதோட இந்த சீரியலோட சுபம் போட்டுட்டாங்க. உண்மையிலுமே கிளைமேக்ஸ் ரொம்பவும் ஹாப்பியாக எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. விக்கி ரோஷன் அவர்கள், அதாவது இந்த சீரியலில் கதிராக நடித்த விக்கி ரோஷன் அவர்கள் எங்களோட கதிர் நர்மதா, அதாவது விக்கி ரோஷன் மற்றும் நிமேசிகா இருவருமே எடுத்துக்கிட்ட கடைசி புகைப்படம் இதுதான். உண்மையிலுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி எனக்கு ஹரிகா அவங்க கொடுத்துருக்காங்க. ஒண்டர்ஃபுல் கோஸ்டராக இத்தனை ஆண்டுகள் என்னோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இனி வரப்போகிற கெரியருக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட்டை சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு கதிராக நடித்த விக்கி ரோஷன் அவர்கள் நர்மதாவை நடித்த ஹரிகா அவங்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதே போல் விக்கி அவர்கள் இயக்குனரோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை ஷேர் பண்ணி, என்னோட குருநாதர் என் ரத்னம் மணமகளே வா ஜேர்னி இப்போது முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்பவும் முக்கியமானவர் என்னோட குருநாதர் அவர்கள் தான். இந்த சீரியல் எனக்கு ஒரு சாதாரண முடிவாக தெரில. என் வாழ்க்கையோட ரொம்பவும் முக்கியமான ஒரு அத்தியாயம் முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கடந்த 4.5 வருஷமாக நீங்கள் எனக்கு ஒரு இயக்குனராக மட்டும் இருந்ததில்லை, என்னோட குருவா, என்னோட அண்ணனா, நான் செஞ்ச எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய பலமாகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. நான் நடித்த ஒவ்வொரு காட்சியிலையுமே என்னை நல்ல உணர்வோட ரொம்பவும் சூப்பராக ஒவ்வொரு விதமாக என்னை செதுக்கி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஜஸ்ட் இந்த வேலையில் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனுஷனாகவே என்னை உருவாக்கிக்கிறீங்க. நான் என்னையே சில நேரங்களில் டவுட் பட்டாலுமே நீங்கள் என்னோட அண்ணன், சொந்த அண்ணன் போல், ஒரு குடும்பம் போல் பார்த்துக்கிட்டு எனக்கு எப்போவுமே நம்பிக்கையும் பொறுமையும் பாடமும் சொல்லி தந்தீங்க. இந்த அன்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தொடர்ந்து நம்ம இந்த சீரியலை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை தாண்டியும் இருக்கணும். இந்த சீரியலை தாண்டியும் பல நாட்கள் நம்ம ஒன்றா பயணிக்கணுன்றதை நான் நம்புகிறேன். இப்போது நான் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி விக்கி அவர்கள் இயக்குனரோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணி பதிவிட்டிருக்காரு. இதே போல் லக்ஷ்மிமா அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ண விக்கி அவர்கள், என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்த மிகச்சிறந்த திறமையான ஒருத்தங்க தான் இவங்க தான். ரொம்பவும் அழகான என்னோட லக்ஷ்மி அம்மா அவங்க ரொம்பவும் அன்பான ஒருத்தங்க. இவங்களோட இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது எனக்கு ரொம்பவும் கொடுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா எப்போவுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தவங்க தான் லக்ஷ்மிமா. உங்களை நான் ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறேன் லக்ஷ்மிமா அப்படின்னு சொல்லியிருக்காரு விக்கி அவர்கள். ஸ்டில் நீங்கள் இளநீர் பாயசம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பதிவுமே ஃபன்னாக போட்டிருக்காரு விக்கி ரோஷன் அவர்கள். இப்படி ஒட்டுமொத்த டீம் பற்றியுமே விக்கி ரோஷன் அவர்கள் அவ்வளோ அழகாக பதிவிட்டிருக்காரு. நீங்கள் மணமகளே வா சீரியல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது? இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்றதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.